ஆரணி என்றாலே பட்டுக்கு பெயர் போன ஊர். இந்த பகுதியில் பட்டு நெசவு தொழிலை நம்பி சுமார் 50,000க்கும் மேற்பட்டோர் வாழ்ந்து வருகின்றனர். அங்கிருந்து ஆன்லைன் மூலம் நேரடியாக பலர் பட்டு சேலைகளை விற்பனை செய்து வருகின்றனர். அவர்களை குறிவைத்து வடமாநில கும்பல் ஒன்று கைவரிசை காட்டத் தொடங்கியுள்ளது. ஆரணி பட்டு பெயரில் மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? ஆரணி டவுன், முள்ளிப்பட்டு, மூனுகப்பட்டு, சேவூர், இரும்பேடு, ஒன்னுபுரம் ஆகிய கிராமங்களில் பட்டு நெசவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஆரணி அருகே ஓன்னுபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மைத்திலி சண்முகராஜன் என்பவர் பட்டு சாரி சென்டர் என்ற பெயரில் கடந்த 8 ஆண்டுகளுக்கும் மேலாக நிறுவனம் நடத்தி வருகிறார். அந்த பட்டு சென்டர் பெயரில் யூடியூப், இன்ஸ்டா கணக்கு தொடங்கி விற்பனைக்கு உள்ள புடவைகள் ரீல்ஸ் வீடியோவாக பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இந்த இன்ஸ்டா கணக்கை சுமார் 8 லட்சம் பேரும், யூடியூபை 12.5 லட்சம் பேரும் பின்தொடர்கின்றனர். வெளியூரில் உள்ள பொதுமக்கள் இந்த ரீல்ஸ் வீடியோவில் உள்ள பட்டு புடவையை கண்டு ஆன்லைன் மூலம் ஆர்டர் கொடுத்து வாங்கி வருகின்றனர். இந்நிலையில் தனியார் பட்டு சென்டர் என்ற பெயரில் வடமாநிலத்தைச் சேர்ந்த மர்ம நபர்கள் போலியாக வெப்சைட் தயாரித்து அதில் 1000 ரூபாய் பட்டு புடவைகள் வெறும் 299 மட்டுமே என்று விளம்பரம் செய்துள்ளனர். பணத்தை செலுத்தினால் புடவை கூரியரில் அனுப்பி வைக்கப்படும் என கூறியுள்ளனர். இதை உண்மை என நம்பி அதிலிருந்த வங்கி கணக்கு, கூகுள் பே கணக்கிற்கு பலர் பணம் அனுப்பியுள்ளனர். ஆனால் அவர்களுக்கு புடவை பார்சல் வரவில்லை. இதையடுத்து அந்த தனியார் பட்டு சென்டரை இன்ஸ்டா மூலமும் அதில் உள்ள போன்பே நம்பர் மூலமும் தொடர்பு கொண்டு பார்சல் வராதது குறித்து விசாரித்துள்ளனர். ஆனால் அவர்கள் கூறிய ஆர்டர் நம்பரை பரிசோதித்த போது அது போலி பட்டு என பட்டு சென்டர் உரிமையாளருக்கு தெரிய வந்துள்ளது. வாடிக்கையாளர்கள் பலர் ஏமாந்ததை அறிந்த பட்டு சென்டர் உரிமையாளர் மைத்திலி சண்முகராஜன் உடனடியாக திருவண்ணாமலை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். தங்கள் நிறுவன லோகோவை போலியாக பயன்படுத்தி பொதுமக்களிடம் நூதன மோசடி நடைபெறுவதாகவும் உடனடியாக அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் மோசடி கும்பலை கைது செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் திரும்ப கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தங்கள் நிறுவன பெயரை தவறாக பயன்படுத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் போலி இணையதளங்களை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். எங்களுக்கு ஆன்லைனில் நல்ல ரீச் இருக்குது அண்ட் எங்களோட கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்கிறதுனால நிறைய ரீச் போகிறத வந்து கவனித்த ஒரு நார்த் இந்தியன் குரூப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்களோட லோகோ, எங்களோட வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி அவங்க வந்து ஃபேக்காக பேஜஸ் க்ரியேட் பண்ணி நாங்கள் ஒரு 1000 ரூபாய் போடுற சாரியை வெறும் 299 அப்படின்னு போட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இது குறித்து நாங்கள் வந்து எங்களோட போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், திருவண்ணாமலை சைபர் கிரைம்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி இதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் நீங்களும் வந்து கவனமாக இருக்கணும். உண்மையான பேஜ் தானே, ஃபாலோயர் கவுண்ட் செக் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அண்ட் இன்ஸ்டாவில் 1 மில்லியன் ப்ளஸ் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அண்ட் எல்லாமே எங்களோடது வெரிஃபைட் பேஜஸ் அண்ட் எங்களுக்கு வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப்ஸ் இருக்குது. ஸோ எங்கே நீங்கள் பே பண்ணுறதா இருந்தாலும் ஒரிஜினல் அக்கௌண்ட்டாக, ஒரிஜினல் வெப்சைட்டான்னு செக் பண்ணி நீங்கள் பே பண்ணுங்கள். ஆன்லைனில் விற்பனை செய்யப்படும் எல்லாவற்றிலும் போலி உள்ளதாகவும் அதனால் பொதுமக்கள் உண்மையான நிறுவனத்திற்குத்தான் பணம் செலுத்துகிறோமா என்பதை ஒரு முறைக்கு பல முறை சரிபார்த்து செயல்பட வேண்டும் என காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.